ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாட்டுக்கோழி நல்லாம்பட்டி வறுவல் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு 700 கிராம் நாட்டுக்கோழியை மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சிடலாம். 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, சோம்பு ஒரு அரை ஸ்பூனு, 2 பட்டை, 2 கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வெறும் வாணலிலே நல்லா வறுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை தலையும் போடலாம், வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக போடுறது. அதையும் போட்டு வறுத்து எடுத்து ஆற வச்சிடலாம். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கணும். 700 கிராம் சிக்கனை எடுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் இது ஆறிடுச்சு, எடுத்து அரைச்சி எடுத்து வச்சிடலாம். பொடி பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டு வதக்கிடலாம். ஒரு 3 வரமிளகாய் போட்டுக்கலாம். 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுடலாம். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். அப்போ தான் நல்லா இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிய வதங்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு வேணும், ரொம்ப இருக்கட்டும்னு நினைக்கிறவங்க சாதா மிளகாய்த்தூளே போட்டுக்கலாம். இந்த நாட்டுக்கோழியையும் இதிலையே போட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடலாம். இது குக்கரில் வச்சா நல்லா இருக்காது, பாத்திரத்திலே தான் வேக வைக்கணும். நல்லா தண்ணி விட்டு வேகணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, நல்லா வதக்கி விடலாம். இது தண்ணியே ஊற்றலை, சிக்கனில் இருந்த அந்த தண்ணியே தான். இப்போ அந்த பொடி பண்ணி வச்ச மசாலாவை எடுத்து இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா பெரட்டி விடலாம். நல்லா சிம்லேயே வச்சு வேக வைக்கணும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா ஒரு 2 கிளாஸ் தண்ணி, நல்லா அந்த நாட்டுக்கோழி மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். 2 பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். தண்ணி இருக்குது, ஆனால் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போது ஒரு சின்ன கைப்பிடி வாணலியில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 20 பல் பூண்டு தட்டி வச்சுருந்தேன், அதையும் போட்டு கருவேப்பிலை ஒரு 2 வரமிளகாய் போட்டு அதை எடுத்து அந்த வெந்த சிக்கன்லேயே போட்டுடலாம். இப்போ நல்லா கலரி விட்டுடலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 1/2 ஹவர் நல்லா சிம்லேயே வேகணும், அப்படியே வெந்துடும். குக்கரில் வச்சோம்னா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி எல்லாம் பிஞ்சு போயிடும். ரெடி ஆகிடுச்சு. ஒரு தட்டில் சாதம் பரிமாறிக்கலாம். ரசம் வச்சுருந்தா ரசத்தை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப்பில் நாட்டுக்கோழி நல்லாம்பட்டி வறுவலையும் வச்சுக்கலாம். இது இப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லை ரசம் சாதத்துக்கு அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஈரோடு ஸ்பெஷல் இது. ஈரோடு கோயம்புத்தூர் பக்கம் செய்வாங்க. அந்த சிக்கன் எடுத்து வச்ச பின்னாடி அந்த பாத்திரத்தில் சாதத்தை போட்டு நல்லா கிளறினோம்னா சூப்பராக இருக்கும். இது வடச்சட்டி சாதம்னு சொல்லுவாங்க. இதையும் எடுத்து ஒரு கப்பில் வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.